தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ராமச்சந்திரனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜகவிற்கு விற்பனை செய்துவிட்டதாக விமர்சித்தார். மாற்றாம்பாளையத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தேவை. ரத்னகிரி ஊராட்சியில கடுக்கல் கிராமத்தில் கால்நடை மருத்துவமனை வேண்டும். ஏரிகளை புனரமைத்து தண்ணீர் நிரப்புதல், புதிய ஃபயர் ஸ்டேஷன், தீயணைப்பு நிலையம் வேண்டும். இந்த கோரிக்கைகளாம் வச்சிருக்கிறீங்க. நீங்க மீண்டும் ராமச்சந்திரன் அவர்களை வெற்றி பெற வச்சீங்கன்னா மீண்டும் உங்களுடைய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்வதாக தெரிவித்தார். இங்கு வாழுகின்ற மக்கள் சகோதர உணர்வோடு அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற நிலையில் நாம் அனைவரும் வாழ்வதற்குரிய வழிவகைகளை நம்முடைய தளபதி அவர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார் என்பதை நாம் அமைதியான முறையில் தம்முடைய வாழ்க்கையை நடைபயணத்தை சென்று கொண்டிருக்கிறோம் என்பதையும், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் எத்தனையோ கட்சிகள் தனியாக நின்றாலும் சரி, கூட்டணி அமைத்துக் கொண்டாலும் சரி, தளபதி அவர்கள்தான் ஆண்ட தலைவராக முதலமைச்சராக மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்ற எண்ணம். கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என கூறினார். 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது மக்களுடைய முழு நம்பிக்கை. முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, முதலமைச்சர்கள் செயல்படுத்திய திட்டங்களை பெற்ற வாக்காளர் பெருமக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, நிச்சயமாக அந்த நம்பிக்கை நிறைவேறும். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க. நீங்க பொறுத்திருந்து வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். அன்னைக்கு பொறுத்திருந்து பாருங்க. நாகையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா ஆதரவு திரட்டினார். அப்போது செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழ்நாட்டை பாஜக அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். அவர்கள் கூட்டணி சுங்க, அதாவது டோல்கேட் என்று சொல்லக்கூடிய அந்த சாலை சுங்கத்தினுடைய கட்டணம் எந்த காரணத்தை கொண்டும் உயர்த்தக்கூடாது. தமிழ்நாடு இதை போன்று மக்களை வஞ்சிக்கக்கூடிய பாஜகவுக்கு, அவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்கின்ற அதிமுகவுக்கு தகுந்த பாடத்தை கற்பித்துக் கொடுக்கும்.